புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு நர்சிங் படித்து வந்த மாணவி உயிரிழந்ததை அடுத்து தற்போது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. புதுக்கோட்டை அருகே நர்சிங் கல்லூரி மாணவி 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன நிலையில் அவரது உடல் கிணற்றில் மிதந்தது. இதையடுத்து அவர்கள் உடலை வாங்க பெற்றோர் மறுத்து வருகின்றனர். இதனால் சாலை மறியல் செய்து வருகின்றனர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள கருக்காக்குறிச்சி வடக்கு கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகள் சௌமியா. இவர் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் மாணவியாக இரத்த பரிசோதனை குறித்த டிப்ளமோ படிப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக அவரது தந்தை வடகாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் நேற்று அவரது வீட்டிற்கு அருகில் இருக்கும் கிணற்றில் இருந்து உடல் நீரில் கலந்து சிதைந்த நிலையில் சரளமாக மீட்கப்பட்டது. அவரது உடலை கைப்பற்றிய வடகாடு காவல்துறையுடன் உடல்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவி சௌமியா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவியின் பெற்றோர் மாணவியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து வருகின்றனர். மேலும் ஏற்கனவே அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரும் சௌமியாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 6 மாதமாக மணிகண்டன் சௌமியாவோடு பேசவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவி சௌமியா கிணற்றில் சரளமாக மீட்கப்பட்ட நிலையில் மணிகண்டன் அவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டு விட்டதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கையை வலியுறுத்தி அவரது உடலை வாங்க மறுத்து புதுக்கோட்டை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவியும் மணிகண்டனும் வேறு சமூகத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சௌமியாவின் சமூகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.